ஷேய் விஸ்வாமுத்தர் கணக்கப்பா, எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கப்பா. வழக்கறிஞர்களுக்கு உள்ள கணக்கு இது. அரசியல்வாதி நியமித்த அரசியல்வாதி குடும்பத்தார் அரசியல்வாதி கவர்மெண்ட்டு லாயராக வைப்பான், வழக்கறிஞர் வைப்பான், படிக்க வைப்பான், படித்து எல்லாமே நிறையா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் அவன் பொண்டாட்டிமார், அரசியல்வாதி பொண்டாட்டிமார்களும் வழக்கறிஞராக நீதிமன்றத்தில் வழக்காடி வழக்கு ஓட்டி வேலை பார்த்து கொண்டே இருக்கின்றது. என்ன கணக்கு? இதான் கணக்கு. இப்போ அந்த வழக்கறிஞர் அரசியல்வாதி வழக்கறிஞரையும் பிடிப்பாங்க. இன்றைக்கி இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் கடவுள் கணக்கு போட்டார். டெல்லி தமிழ்நாடு ஊடாளப்பட்ட மாநிலம். என்ன கணக்கு? அரசியல்வாதி பூரா அவன் குடும்பத்தாரை இப்போ வழக்கு அறிஞர்கள் படிக்க வைக்கான், வெளிநாட்டில் படிக்க வைக்கான். வெளிநாடு உள்நாடு படிக்க வச்சு என்னையும் பார், என் மோரையை பார், என் குடும்பத்தார் பார், நான் இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கேன், இதை காப்பாற்றணும், இதில் சட்டத்தில் ஓட்டை இருக்குன்னு ஓட்டைக்கு உள்ள கணக்கு சாப்பிட்டு கழிக்கான்லப்பா. கொற்றார் ஆணுமன்னு கேளப்பா. விஸ்வாமுத்தர் கணக்கு. அந்த ஓட்டை கணக்கு 7 ஜென்மத்துக்கு முன்னாடியே கணக்கு ஈஸ்வரன் எழுதின எழுத்து. சட்டத்தில் ஓட்டை இருக்குது, தண்டனை கொடுக்க முடியாதுங்கிற நிலைமை அந்த டைம் எழுதி வச்சுருக்கான் ஈஸ்வரன். எனக்கே தெரியாது, இன்றைக்கி வாசிடா அப்படின்னு. இப்போ இந்த சட்டத்தில் ஓட்டை இருக்கிற கணக்கு என்ன கணக்கு? இப்போ புரியுதா? தின்னுட்டு கழிக்கான்ல, அது ஓட்டை தானே. அந்த ஓட்டைக்கு தான் சூடு. இப்போ புரிஞ்சிருச்சாப்பா? கோச்சார் ஆணு பெண்ணும் தக்க தண்டனை கொடுக்கறது யார்? கடவுள் ஒன்று தான் கொடுக்க முடியும், வேறு யாராலும் கொடுக்க முடியாது. முக்கால் சத்தியம் வழக்கறிஞர்கள் அரசியல்வாதி நியமித்த கணக்கு அரசியல்வாதி வீட்டு குடும்பத்தார்கள் உள்ளதை களை எடுத்து விட்ருவாங்க. முக்கால் சத்தியம்